தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ராஜகம்பரம் சார், இதுல மகேந்திரன் சார் சொல்றது என்ன அப்படின்னா, மத்திய அரசோட நாங்க பேசி அந்த தொகையை வாங்கி கொடுத்துருவோம், பயப்பட தேவையில்லை, அதுக்கான ரகசியங்கள்ட்ட இருக்குன்றாங்க. அப்படி ஒரு ரகசியம் இருந்தால் அவங்க சொல்லிடுவாங்க. அப்படி ஒன்று கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஆட்சிக்கு வரமாட்டோங்கிறதுனால தான் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரோன்னு எனக்கு அவரோட தன்னம்பிக்கை மேலே சந்தேகமாக இருக்கிறது. சார் ஆட்சிக்கு வரணும்னு தானே சார் சொல்கிறாங்க? ஆமாங்க, அதுக்கு அதாவது அவர் திமுகவை எதிர்கொள்ள முடியாத தோல்வி மனப்பான்மையிலே போட்டிக்கு நானும் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுக்கு பாஜக மாடல் ஒரு காரணம். அவங்க பீகாரில் 10,000 ரூபா கொடுத்தாங்க, அது மாதிரி 15 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்டில் போடுறேன்லாம் சொன்னாங்க பாஜகக்காரங்க. அதெல்லாம் நடைமுறைக்கு யாராவது சாத்தியம் இல்லைங்கிறத பற்றி, அது நடைமுறைக்கு வரவே இல்லைங்கிறத பற்றி யார் கவலைப்பட்டா? அந்த தைரியத்தில் தான் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறதா. அதனால் அதே பாணியில், பாஜக பாணியில் போய் சொல்கிறாராங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. இதுக்கு அவரை பொறுத்தவரையில் நிர்வாக ரீதியாக அவர் ஒரு சிறந்த முதலமைச்சராகவும் தன்னை முழுமையாக நிரூபிக்கவில்லை. எதிர்க்கட்சி தலைவராகவும் நிரூபிக்கல. இப்படி சொல்றீங்க, அவங்க 5000 கொடுத்தாங்கன்றதுக்காக 10,000 கொடுக்குறீங்க அப்படின்னு. அங்கதான் மகேந்திரன் என்ன சொல்றாரு, மகாராஷ்டிராவிலையும் பீகார்லையும் பாஜக செய்த அதே ஃபார்முலாவை தான் 5000 விஷயத்துல திமுக செஞ்சிருக்குன்றாரு. இல்லை, அப்படி இல்லை. நலத்திட்டங்களுக்கு முன்னோடி திமுக தான் எப்பவுமே. தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே திமுகவும் அதிமுகவும் நலத்திட்டங்களிலே போட்டி போடுவது வழக்கம். இந்த முறை நடைமுறை சாத்தியம் இருக்குதா இல்லையாங்கிறத பத்தி கவலைப்படாம கொஞ்சம் அடிச்சு விட்டுருக்காரு எடப்பாடி. 10,000 கொடுக்கறதுல என்ன சார் நடைமுறை சிக்கல் இருக்கு? என்ன சார் சாத்தியம் இல்லை? முதல்ல அவரு, அதாவதுங்க, நாங்கள் அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார், அதாவது இந்தியா விடுதலை பெற்ற போது எல்லாமே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருந்துச்சு, டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் இருந்துச்சு. மாநில உரிமைகள் நசுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு அதுக்கு தர வேண்டிய நிதிகளை தராமல் இருந்து மொழியை திணித்து எல்லா அட்டூழியம் பண்ணதுனால தான் மாநில கட்சிகளே உருப்பெற்றது. மறுபடியும் டபுள் இன்ஜின் சர்க்கார்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கடந்த காலத்துக்கு போக முடியுமா? நம்ம மீண்டும் பழைய காலத்துக்கு போக முடியுமா? ஏன்னா டபுள் இன்ஜின் சர்க்கார் எவ்வளவு கேவலமானதுங்கிறத மணிப்பூர்ல பார்த்தோம். நம்ம பற்றி எரியக்கூடிய மணிப்பூர்ல நம்ம பார்த்த டபுள் இன்ஜின் சர்க்கார்னா நீதி கிடைக்காது. அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் என்ன சொல்றாரு, அதிமுக பாஜக கூட்டணி அமைத்ததுனால தான் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வரப்பட்டது, பல திட்டங்களை நாங்க கொண்டு வந்திருக்கிறோம், அப்படித்தான் நாங்க ஒரு 10,000 ரூபாய் கருணை தொகை கொண்டு வருவோம்ன்ற அந்த கிளைம் வரும் இல்லையா? அதுக்குள்ள அப்ப சாத்தியம். பாஜக விட்டு வெளியில போனாரு பார்லிமெண்ட் தேர்தல்ல. அது அரசியல் சூழ்நிலை அவருக்கான நேரம் போயிட்டு வந்துடுறேன். அதிமுகவும் பாஜகவும் ஏற்கனவே கூட்டணியில இருந்த போதெல்லாம் எத்தனை திட்டங்களை நிறைவேற்றி முடித்திருக்கிறார்கள் அப்படின்னு பல கேள்விகள் இருக்கிறது. மத்திய அரசாங்கம் கூட்டணியில் இருந்துட்டாலே எல்லாமே கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறது முதல்ல அதிமுகவை ஒழித்து கட்டுவதற்கான வேலையை அவங்க உள்ளிருந்து செய்ய போகிறாங்க, செஞ்சுட்டு இருக்காங்க அரசியல் ரீதியாக. அவங்க எப்படி இவங்களுடைய கவர்மெண்ட்டுக்கான எல்லா உதவிகளையும் செய்வதற்கு அவங்க தயாராவாங்க? சென்ற ஆண்டு அதிமுக பாஜக கூட்டணி ஒப்பந்தம் நடக்கிறப்போ 2 பேரும் அபிஷியலா சேர்றாங்க அப்படின்றப்போ நீட் விவகாரத்தில் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சர் அமித்ஷாட்ட கேட்கிறப்போ அவர் சொல்றாரு, அது தேர்தலுக்கு பிறகு 2 பேரும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு எடுப்போம்னு சொல்றாங்க. தேர்தல் அறிக்கையா கொடுக்க மாட்டாங்களா? அறிக்கையா கூட சொல்லாத ஒன்றை எப்படி அவங்க நடைமுறைப்படுத்துவாங்கன்னு எப்படி நம்புறது? தேர்தல் அறிக்கையில பாதிக்கு மேல எப்பொழுதுமே எந்த கட்சிகளுமே நிறைவேற்ற முடியாது என்பது கலை யதார்த்தம். தேர்தல் அறிக்கையில கூட நீட் விஷயத்திலே நான் ஒரு ஒப்பீனியனை சொல்ல மாட்டேன், ஒரு கருத்தை நான் முன்வைக்க மாட்டேன் சொல்லக்கூடியவர்களை நம்பி இந்த மண்குதிரையை நம்பி எப்படி ஆத்துல இறங்குறதுங்கிறது எப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? முதல்ல நான் என்ன சொல்றேன், அதிமுக சர்க்கார்னு சொல்லி போலங்க, முதல்ல என்டிஏ சர்க்கார்னு சொல்லும் போதே நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். தமிழ்நாட்டிலே ஒரு தேசிய கட்சி முதன்மையாக தன்னை காட்டிக்கொண்டு வெற்றி பெறுவது என்பது சாத்தியமே இல்லை. ஒரு 11 மருத்துவக் கல்லூரிகளை வாங்கிட்டு வர இபிஎஸ் 10,000 ரூபாய் வாங்கி கொடுக்க மாட்டாரா சார்? ஏன் சார் எய்ம்ஸ் வாங்க கொண்டு வர முடியல? எய்ம்ஸை ஏன் கம்ப்ளீட் பண்ண முடியல? மத்திய மாநில அரசுகள் ஒன்னா தானே இருந்தீங்க. மகேந்திரன் சார் கேளுங்க. 4.5 வருஷத்துல இவங்க கொண்டு வந்திருக்கலாம்ல, ஒற்றை செங்கலை எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்தாக்கால் எய்ம்ஸை கொண்டு வந்து விடுவோம். அவங்க 2 பேரும் கூட்டணியில் இல்லையே சார். நீங்க தானே கேக்குறது எதுமே கொடுக்க மாட்டேன்றாங்களே. நீங்க சொன்னா கேட்பார்ல. அந்த ஒண்ணு நீட் ரத்து, கல்வி கடன் ரத்து, வங்கியில் வாங்கின இது கடன் தள்ளுபடி சொன்னாங்க. அப்படி சொன்னாங்களா? தேர்தல் வாக்குறுதியில் நாங்களும் இந்திய கூட்டணியும் வெற்றி பெற்ற பிறகுதான் இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்படும். சின்ன சார் சொல்லுங்க சார். நீங்க தாங்க 4 வருஷமா ஆட்சி திரும்பவும் தொடர்ந்து இருந்தால் டபுள் இன்ஜின் சார் ஆச்சு, டப்பா இன்ஜின் ஆயிடுச்சு சார். டப்பா இன்ஜினா இல்லையன்றது இப்ப வரக்கூடிய காலங்களில் ஒரு நிமிஷம். தேசிய கல்விக் கொள்கையில நிதி தர மறுப்பதன் மூலமாக தமிழக மாணவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்களா, திமுக காரன் வஞ்சிக்கப்படுறானா?
சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார். இருங்க இல்லைங்க சார், எதிர்க்கட்சி தலைவர் தான் இவர் சொன்னாதான் கேட்பாங்கன்னா தேசிய கல்வி நான் இப்படி கேட்கிறேன் சார். விடுவிக்கணும் இவர் கோரிக்கை வைக்கணும். சார், நிதிஷ்குமார் நிதி கொடுக்கும் பொழுது, சந்திரபாபு நாயுடுக்கு நிதி கொடுக்கும் பொழுது இபிஎஸ்க்கு நிதி கேட்டா கொடுக்க மாட்டாரா? ஏங்க சந்திரபாபு நாயுடு அந்த அரசாங்கத்தை தாங்கி பிடிக்கிற இடத்துல இருக்காருங்க. இவர் அந்த இடத்துல இருக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவர் தான் அந்த இடத்துல வருவோன்ற நம்பிக்கை இருக்கு இடத்துல சார். தமிழ்நாட்டுல அதிமுக தலைமை ஏத்துட்டாங்க சார், என்டிஏ ஏத்துக்கிட்டாங்க. ஆமா சார், அப்ப கொடுக்க மாட்டாங்களா? பாஜகவை முன்னிலைப்படுத்தினா தமிழ்நாட்டில் ஓட்டு போட மாட்டான். தேசிய கட்சிகளினுடைய வரலாற்றை 67 அண்ணா முடித்து வைத்து விட்டார். அது மறு அத்தியாயமாக இனி எழுதவே முடியாது. எந்த தேசிய கட்சியா இருந்தாலும், நான் சொல்றது பாஜகவை மட்டுமல்ல, எந்த தேசிய கட்சிக்குமே தமிழ்நாட்டில் எழுச்சி பெறுவதற்கான எந்த சாத்தியங்களுமே இல்லை என்பது முடிவுரை எழுதப்பட்டது. இப்ப திமுக திமுக தேர்தலில் வெற்றி பெற்றால் மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி கொடுப்போம்னு சொல்றாங்கல்ல, அது மட்டும் எப்படி சாத்தியமாகும்? சாத்தியப்படுத்தி தானே இருக்காங்க, வாங்கிட்டு தானே இருக்காங்க மக்கள். இதுவே நான் எவ்வளவு வருஷம் நடைமுறைப்படுத்துறவங்களே கனவு திட்டத்தை முதல் 3 ஆண்டுகள்ல கொடுக்கலையே சார், கடைசியில தான் சார் கொடுத்தாங்க. அதுவும் எதிர்க்கட்சி தலைவர் நான் பேசினவருடைய பேச்சினுடைய விளைவுன்றாரு. எதிர்க்கட்சி தலைவர்னால கொடுக்கல, அவரா நிதி கொடுக்குறாரு. இது என்ன பேச்சு? அவர்தான் அழுத்தம் கொடுத்தாரு. டெய்லி அறிக்கை விடுவாருங்க. அவர் அறிக்கைக்காக ஆட்சி நடத்துறாங்க, மக்களுக்காக ஆட்சி நடத்துறாங்களா? எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கை விடுறாருக்காக வந்து திட்டங்களை கொண்டு வராங்க. அவர் ஐடியா கொடுத்தாரா? மகளிர் உரிமை தொகையில வந்து இப்பெல்லாம் நீங்க செய்யணும்னு அவர் ஐடியா கொடுத்தாரா? 5000 ரூபாய் திடீர்னு அதிகாலையில அக்கௌண்ட்ல எல்லாருமே ஏறிச்சு, அந்த வியூகம்லாம் அவர் சொல்லி கொடுத்தாரா? இது எப்படி நாங்க சொன்னதுனாலதான் எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்றது இருக்குல்ல. காக்கா உட்கார பணம் பல விழுந்துச்சுன்னு கதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது கதை சொல்லக்கூடாது. தேர்தலில் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க 2021 தேர்தலில் திமுக? என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? எதை கேக்குறீங்க? மகளிர் உரிமை தொகை நாங்க ஆட்சிக்கு வந்தா கொடுப்போம் தானே சொன்னாங்க. அதை கொடுத்துட்டாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க? ஆமாங்க, நிதி நெருக்கடிங்க. இந்த அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கம் நேர் விரோதமா இருக்கு. நிதி நெருக்கடி அதை மீறி கொடுத்துட்டாங்கல்ல. நிதி நெருக்கடி இருக்கும் பொழுது எப்படி கூடுதலாக ஒவ்வொரு கோடை பருவத்திலும் காசு கொடுப்போம்னு சொல்றாங்க, மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி கொடுப்போம்னு சொல்றாங்க, மீண்டும் வரியை உயர்த்துவாங்கன்னு தான் அர்த்தம் அதுக்குள்ள. சரி, அப்ப அவர் 10,000 ரூபாய் கொடுக்குறவர் வரியை உயர்த்த மாட்டாரு, 5000 ரூபாய் கொடுக்குறவங்க வரியை உயர்த்துவாங்க. அதை தான் சொல்ல வரீங்களா? அது அவர் தான் சார் சொல்லணும். அவரும் அதான் சொல்றாரு. இல்லைங்க, வரியை உயர்த்திருக்காது. அதாவது அரசினுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கு அவங்க புதிய திட்டங்களை வந்து வல்லுநர்கள் வழியா நாங்க செய்வோம்னு எடப்பாடின்னு சொல்றாருல்ல. அதே அந்த வல்லுநர்களை கொண்டு அதே இதை வந்து திட்டத்தை வந்து திமுக ஏன் நிறைவேற்ற முடியாது? அவருக்கு மட்டும் தான் அந்த ரூட் தெரியுமா? மின்சார கட்டணம் உயர்த்தினதுக்கு காரணம் உதய் மின் திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்டதுனால உதய் மின் திட்டத்தோட நிபந்தனைகளில் ஒன்று மின்சார கட்டணம் உயர்த்துறது. சொத்து வரி உயர்த்துறதுன்றது வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மத்திய அரசு திட்டத்தில் நீங்கள் சொத்து வரியெல்லாம் உயர்த்தலைன்னா உங்களுக்கு மத்திய அரசின் நிதி கிடைக்காது, உலக வங்கி திட்டங்களுக்கு கூட நீங்கள் போக முடியாதுன்ற கண்டிஷனில் சொத்து வரி உயர்த்தப்பட்டது. இந்த மாதிரி ஒவ்வொரு வரி உயர்வுக்கு பின்னாலேயும் மத்திய அரசு தான் இருக்குது, ரைட்டுங்களா? மத்திய அரசோட அழுத்தமும் இருக்குது. மத்திய அரசு தானே லாப நஷ்டத்தை தாங்கிறது மத்திய அரசு தான். மாநில அரசு இப்போ நீங்க அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு தனித்த நிலம் இருக்கிறதா? நான் முதல்ல சொன்னேன் கற்ற வரியில தான மத்திய அரசாங்கம். ஆமா சார் நான் மறுக்கல சார். 2017 எல்லாம் 1,87,000 கோடி 90,000 கோடி வாங்கிக்கிட்டு இருந்த மாநில அரசுக்கு வந்த நிதி 2021-22 3,29,035 கோடி வந்திருக்கிறது. அதே போல் 22-23 3,60,379 கோடி நிதியாக வந்திருக்கிறது. அதே போல் 23-24 4,09,147 கோடி வந்திருக்கிறது. அதே போல 24-25 4,12,504 கோடி வந்திருக்கிறது. அதே போல 25-26 இல்ல எப்படி வருதுன்னா கடந்த 5 ஆண்டுகளுக்கு விட இப்ப ஸ்ட்ரைட்டா 1 லட்சம் கோடிக்கு மேல அதிகமா வந்திருக்கிறது. காரணம் நிறைய பேர் டாக்ஸ் கட்டி இவ்வளவு நிதியை மத்திய அரசு டாக்ஸ்க்குள்ள கட்ட வச்சு டாக்ஸை மெயின்டைன் பண்ணி மாநில அரசுகளுக்கு நிதியாக கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனா இவர்கள் திமுக என்ன செய்து கொண்டிருக்கிறது? மத்திய அரசை எதிர்த்து பேசி கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க கட்சியை. அதனால அவங்களுக்கு பெரிய தோல்வி அடைய போகிறது. பீகார்லயும் இல்ல, தமிழ்நாட்டுல தான் இருக்கு. நலத்திட்டங்கள் என்பது எப்பொழுதுமே நீங்க அரசு ஊழியர்களுக்கோ அல்லது உயர் அதிகாரிகளுக்கோ அமைச்சர்களுக்கோ வேற யாருக்கோ நீங்கள் வந்து நீதிபதிகளுக்கோ சிறப்பு சலுகைகள் வழங்குகிற போது, கூடுதல் ஊதியம் வழங்குகிற போது அதை விமர்சிக்காதவர்கள் சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு வந்து இது மாதிரியான நலத்திட்டங்கள் வருகிற போது மட்டும் நிதி சுமை கூடிவிட்டது, கடன் சுமை கூடிவிட்டதுன்னு கூக்குரல் போடுறது இருக்குல்ல, அது வர்க்க ரீதியாக
அடித்தட்டு மக்களுக்கு எதிரான ஒரு குரலாக நான் பார்க்குறேன். நலத்திட்டங்கள் என்பது சாமானிய மக்களுக்கு போய் சென்று சேர வேண்டாம். 100 நாள் வேலை திட்டம் மாதிரி இது மாதிரி அடித்தட்டு மக்களுக்கு போய் சேரக்கூடிய திட்டத்தை விமர்சிப்பவர்கள் மக்கள் விரோதிகள், சமூக